இன்றைக்கி ஆட்கள் குறையா இருக்கீங்க. சரி, போன மாதம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது கேள்வி நேரம். இந்த தடவை எப்படி இருக்குன்னு தெரில. ஆமாம், சரி. இந்த தடவை எரேமியா 28லேருந்து 52 வரைக்கும். எரேமியா முடிஞ்சது இன்றைக்கி, சரிதானா? ஆமாம், எரேமியா நிறைய பேருக்கு புரியாத மாதிரி இருக்கும்ண்ணே. சரி, ஆனால் புரியக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் கேள்வியில் கேட்டிருக்கோம், புரியாத விஷயங்களை கேட்கல, சரிதானா? சரி, கர்த்தர் இஷ்டமானால் அடுத்த மாதம் எரேமியாவுக்கு அடுத்தால் என்ன வருது? புலம்பல் 5 அதிகாரம். அதுவும் எசேக்கியேல ஒரு 20 அதிகாரம், 1 to 20. சரியா? புலம்பல் முழுசும், எசேக்கியேல 1லேருந்து 20, மொத்தம் 25 அதிகாரம் அடுத்த மாதம், சரிதானா? முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா எப்போதுமே நான் வந்து முதல்ல சொல்லணும்னா மறந்துடுவேன், அதான் வந்துச்சு. சரி, எரேமியா தீர்க்கதரிசி வந்து, கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய் என்று சொல்கிறார். கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எரேமியா என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிறையிருப்பு, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பு போயிட்டாங்க, 70 வருஷம் இந்த சிறையிருப்பு நீடிக்கும் என்று சொல்லி சொன்னார் எரேமியா. ஆனால் இவங்க இந்த 2 வருஷத்தில் எல்லாரும் வந்துடலாங்கிற மாதிரி இன்னொருத்தர் பேசினார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது யார்கிட்ட எரேமியா அந்த வார்த்தையை சொல்கிறார்? அனனியா. சரிதான், சாமுவேல் சார். சரி, அப்படி பொய் தீர்க்க தரிசனம் சொன்ன அனனியாவுக்கு நேர்ந்தது என்ன நடந்துச்சு? கொல்லப்படலை. ஆனால் அவன் அந்த வருஷத்துலேயே செத்துட்டான். அந்த வருஷத்துலேயே செத்து போனான்னு இருக்குது பைபிளில். ஆனால் கொல்லப்பட்ட மாதிரி இல்லை, சரிதானே? சரி, 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. சரியா? சரி, எரேமியாவுக்கு விரோதமாக ஒருத்தர் நிருபம் எழுதி அனுப்புகிறார். அவர் பேர் செமாயா, சரிதானா? இந்த செமாயாவுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எரேமியா வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம யூத ஜனங்களுக்கு எருசலேமுக்கு எதிராகவே தீர்க்க சொல்லிகிட்டு இருக்கான், இவனை நீங்கள் கடிந்து கொள்ளக்கூடாதா, இவனை காவல் கணக்கில் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிருபம் அனுப்புகிறான். யாருக்கு நிருபம் அனுப்புகிறான்? அந்த செமாயாங்கிறவன் எரேமியாவை காவல் கடங்கில் போட சொல்லி நிருபம் எழுதினது யாருக்கு? சிதேக்கியா ராஜாவுக்கா? இல்லை, செமாயாங்கிறவன் ஒரு தேவாலயத்தினுடைய ஆசாரியனுக்கு கடிதம் எழுதுறார். அந்த ஆசாரியன் பேர் செப்பனியாங்கிற ஆசாரியனுக்கு எழுதுறாரு. சரி, இது ஒரு வாக்குத்தத்த வசனம். அந்த வாக்குத்தத்த வசனத்தை தான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். இந்த எரேமியாவில் இந்த வாக்குத்தத்த வசனம் நிறையா பேர் விரும்பி படிப்பாங்க. எரேமியாவில் உள்ள வசனம், இந்த வாக்குத்தத்த வசனத்தில் பின்பகுதியை நான் சொல்கிறேன், முன்பகுதியை நீங்கள் சொல்லணும், சரிதானா? எல்லாருமே வாக்குத்தத்தம் மட்டும் தான் படிக்கிறோம், அதுக்கு மேலே இருக்கிறது என்னென்னு பார்க்குறது இல்லை. இந்த வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா? நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு இருக்குது. கர்த்தர் ஏன் அப்படி சொன்னார்? ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாரு. எதனால் அப்படி சொன்னார்? அந்த வசனத்தை கொஞ்சம் நீங்கள் நினைவுபடுத்தி சொல்லணும். இல்லை, அதனால இல்லை, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்கிறாரு. எதனால அப்படி சொன்னார்? இல்லை, எதனால அப்படி சொன்னார் அப்படின்னா அது காரணம் நான் சொல்லிடுறேன். என்ன பிரதர்? இல்லை, அப்படி இல்லை. அதாவது இதில் என்ன வசனம் சொல்லுன்னா, இஸ்ரேல் ஜனங்களை அவங்களுடைய சத்துக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன செய்கிறோம்? விசாரிப்பாரற்ற நிலைமையில் இருக்கிறோம். இவன் தள்ளப்பட்டவன்னு சொல்லி சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நீ போனதுனால நான் என்ன செய்வேன், உன்னைய ஆரோக்கியம் வரப்படி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் தான் இரக்கத்தின் அடிப்படையில் சொல்கிறார். சரி, இது ரொம்ப லேசான கேள்வி, நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க. யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிடுங்க. எப்படிப்பட்ட ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 2 பேருமே சொல்லிட்டீங்க, சேமா சொல்லியிருக்கீங்க. 2 பேரும் என்ன செய்ய 2000 மார்க் போட்டுருங்க. 6000 மார்க் போட்டுருங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். சரி, அது எல்லாருக்கும் தெரியும்.
அனாமையேல் அப்படிங்கிறவன் யாருன்னா, நம்ம ஒரு எரேமியாவுடைய பெரிய தகப்பன், பெரியப்பா பையன் அனாமையேல். இந்த அனாமையேல்ங்கிறவங்கிட்ட வந்து நிலத்தை வந்து எரேமியா வாங்குறார். எத்தனை சேக்கல் வெள்ளிக்கு வாங்கினார்? 17. கரெக்ட். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் பாபிலோன் போன போதும் அங்கே என்ன செய்ய நிலம் வாங்குதல் கொள்ளுதல் நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோ. சரி, இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இதுக்கும் ஆன்சர் யார் முதல்ல பார்த்துருங்க? சொல்லிடுறாங்க. சரிதானா? இந்த வசனத்தில் வந்து ஆண்டவர் ஒரு சின்ன கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றும் போது ஆண்டவர் என்ன நமக்கு செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அந்த கட்டளை நான் படிக்கிறேன், அதை படித்த உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? அந்த கட்டளை நம்ம நிறைவேற்றும் போது, ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். சரியா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. சார் நெல்சன் சார் கையை தூக்குங்க. அவங்க என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சரி, ஒரு ரேகாபியர்னு ஒரு குடும்பம் இருக்காங்க, படிச்சிருப்பீங்க. இந்த ரேகாபியர் குடும்பத்தில் யோனதாப்னு ஒருத்தர் இருந்தார், ரேகாபியுடைய மகன். தன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஒரு முக்கியமான கட்டளை கொடுத்தார். அது என்ன கட்டளை? திராட்சை ரசம் அறந்தக்கூடாது. திராட்சை ரசம் அளவுக்கு அதிகமாக கொடுத்தா போத வரும். சாராள் சரோஜா. சரி சரி. அதனால் அவங்க சந்ததியாக என்ன செய்யலை? திராட்சை ரசம் அறந்தவே இல்லை. இதை வந்து எரேமியா தான் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் பண்ண ஜனங்களை பார்த்து சொல்லாரு, ஒரு சாதாரண மனுஷன் சொன்னது சந்ததியில் எல்லாரும் கடைப்பிடிக்காங்க, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி சொல்கிறார். சரி, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யோயாக்கீமுக்கு ஆண்டவர் ஒரு சாபம் கொடுக்குறாரு. அது என்ன சாபம்? முக்கியமான சாபம். தெரியலையா? அது என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, உன் பிரேதமானது வெளியே தூக்கி எறியப்பட்டு பகலின் வெயிலுக்கும் இரவின் குளிருக்கும் அது ஆளாக்கப்படும் சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்குறாரு யோயாக்கீம் ராஜாவுக்கு. அந்த சாபம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? யோயாக்கீமுக்கு ஆண்டவர் அந்த சாபத்தை கொடுத்ததுக்கு என்ன முக்கியமான காரணம்? அதான் பாவம் செஞ்சுட்டே இருந்தாங்களா எப்போ பார்த்தாலும்? அது இல்லை. அதாவது எரேமியா ஆண்டவர் சொல்ல சொல்ல ஒரு நிருபம் எழுதுறாரு. அந்த நிருபத்தை பாருக்கு எழுதி கொடுக்குறான். அந்த நிருபத்தை வந்து அந்த ராஜரை கொடுக்கும்போது அதை கத்தியால் வெட்டி தீயில போட்டான், நெருப்பில் போட்டான். சரி, எரேமியாவை தண்ணீர் இல்லாத உளையான ஒரு துறவில் போட்டார்கள். அந்த துறவு யாருடையது? சரி, இப்போது எருசலேம் தேவாலயத்தில் எரிச்சியெல்லாம் முடிச்சாச்சு கதையை. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து மீதியாக இருந்த ஜனங்களை பாபிலோனுக்கு என்ன செய்கிறாங்க? அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது அந்த காவல் சேனாபதி என்ன சொல்கிறாரு? எரேமியாவை ரொம்ப அன்பாக தான் நடத்துனாங்க நேபுகாத்நேச்சர் ராஜாவுடைய மக்கள். நீங்கள் வாங்க எங்கள் கூட, உங்களை பத்திரமாய் பார்த்துக்கொள், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு எரேமியா கிட்ட. ஒரு காவல் சேனாபதி, அவர் பேர் என்ன? நேபுசராதான். சரிதான், நேபுசராதான். சரிதான். அப்புறம் பாபிலோன் ராஜா என்ன பண்ணுறாரு? நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க, பாபிலோனுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் எருசலேமில் இருக்காங்க. அவங்க மேலே அந்த ஒரு அதிகாரியாக வைத்த கெதலியான்னு ஒருத்தனை அதிகாரியாக வைக்கிறார். அந்த கெதலியாவை ஒருத்தன் கொண்டுட்டான். அவன் பேர் என்ன? இஸ்மவேல். கரெக்ட். சரி, கெதலியா கொல்லப்பட்டுட்டாரு. இதனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேர் எருசலேமில் இருக்காங்களே, இவங்களுக்கு பாபிலோனுக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. அதனால் வேற ஒரு நாட்டை நோக்கி போகிறாங்க. எங்கே நோக்கி போனாங்க? எகிப்தை நோக்கி போனாங்க. பாபிலோன் போக இஷ்டம் இல்லை, அதனால் எகிப்தோட போகிறாங்க. எகிப்துக்கு போகிறாங்க. அவங்க கூட இவரும் போகிறாரு, எரேமியாவும் போகிறாரு. யாருடைய வேலையை அசதியாக செய்கிறான்னு சபிக்கப்பட்டவன்? கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறான்னு சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் மோவாபுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மோவாப் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு
அழிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அப்படி ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்ன? மோவாப் ஒரு ஜனமாக இராதபடிக்கு அழிக்கப்படும் ஆண்டவர் சொன்னார். அது காரணம் என்ன? மோவாப் ஒரு ஜனமாகவே இருக்காது, அழிக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. சொல்ல காரணம் என்னன்னா அதே வசனத்தில் இருக்குது, மேல் பகுதியில் நான் படிச்சிடுறேன். மோவாப் கர்த்தர் இல்லை மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அப்படின்னு போட்டிருக்கு. மோவாப்னா மோவாபியர், அந்த மீனிங் தான். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினால அவர் ஜனமாக இல்லாதபடி அழிக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. சரி, கடைசி கேள்வி எல்லாம் ஈஸியான கேள்வி தான். இதை யார் ஃபஸ்ட் கிளம்புறாங்கன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து சரோஜா சிஸ்டர் எந்திரிச்சு இல்லைங்க, சாமுவேல் சார் நீங்கள் 2 பேரும் சேமாக இருக்கீங்க, 4 மார்க்கில் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் 2 பேரில் தான் முதலாவது 2வது பரிசு இருக்குது. நீங்கள் 2 பேரும் தான் பதில் சொல்லணும். 2 எளிமையாக இருக்கு. ஆமாம், நீங்கள் 2 இருந்தால் தான் பதில் சொல்ல, வேறு யாரும் சொல்ல வேண்டாம். பாபிலோனில் ஓடிக்கொண்டிருக்கிற நதியின் பெயர் என்ன? ஐப்புறத்தில். அவ்வளோ. முதல் பரிசு சரோஜா சிஸ்டர். நல்லா கை தட்டுங்க, கை தட்டுங்க. 2வது பரிசு சாமுவேல் சார். இது 2வது இல்லை, அதான் 2வது. 3வது பரிசு நெல்சன் சார்.